வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து எறா இறால் தலையில் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளாக வந்து எறாவை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு ஒரு 1 மினிட்ஸில் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலையை கிள்ளி எடுத்துகிட்டு அதில் வந்து மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் குடல் இருக்கும், அதை நம்ம நீக்கணும். எறா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணும்போது இந்த தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு இல்லைன்னான்னு கிடையாது, கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆகிடுச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக அதை தோலும் ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணலாம். உள்ளே இருக்கிற இந்த குடல் பகுதியிலையும் ஈஸியாக நம்ம எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே நல்லா நான் செய்கிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நான் நினைக்கிறேன். க்ளீனாக எடுத்துகிட்டு இது முடிஞ்ச அளவுக்கு அந்த குடல் கையில் இழுக்கும் போதே வந்துடும் பாருங்கள். அதே போல் கீழவும் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா இந்த சிஸ்ஸர் வச்சு அந்த கரெக்டான அந்த பகுதியில் கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். இது முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் தான் க்ளீன் பண்ணுறேன். நான் ஆள்கிட்ட கொடுத்து நான் க்ளீன் பண்ணுறதில்ல. அவங்ககிட்ட கொடுத்தா ஒரு 30 ரூபா 40 ரூபா கொடுக்கணும். நம்ம வீட்டில் இதை க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 40 ரூபா சேவ் ஆகும். ஆனால் விருப்பம் உள்ளவங்க க்ளீன் பண்ணலாம். விருப்பம் இல்லை நான் க்ளீன் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் பே பண்ணியும் க்ளீன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது ஒரு மெத்தடு, முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், அவ்வளோதான். நான் வந்து இப்போ வந்து இந்த எறா தலையில் தான் குழம்பு வைக்க போகிறேன். எறாவில் வந்து குழம்பு இல்லை, எறா தலை. இந்த எறாவை க்ளீன் பண்ணி இந்த தலையை மேக்ஸிமம் நம்ம கீழே போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுலேயே நம்ம ஒரு குழம்பு வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எறா குழம்பு டேஸ்ட் வரும். அதுக்கு நம்ம வந்து புளியை வந்து ஊற வைக்கணும். 2 கை மடங்கு புளி, 1 வெங்காயம், 1 தக்காளி. இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, சிறிதளவு சீரகம், கொஞ்சம் வெந்தயம், உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். இதை 2 வெங்காயம், மீடியம் சைஸு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வதக்கிக்கின்னு வெங்காயம் பாதி அளவுக்கு வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை முன்னாடியே தாளிக்கும் போதே போட்டுக்கலாம், இப்போவும் போடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா வதக்கிக்கணும். கூட வந்து சால்ட்டு போடும்போது வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து சால்ட்டு சேர்க்குறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. உப்பு ரொம்ப கரிப்புத்தன்மை ஆகிடுச்சுன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கிட்டு இது வந்து தலை குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால 3/4 போடுறோம். மீடியமாக இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இஞ்சி பூண்டு. கூடவே வந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கி எடுத்த பிறகு அரைச்ச தக்காளி வெங்காயத்தை கூட விட்டு நல்லா வதக்கிக்குங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சிங்களா? வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு நான் கூட வந்து ஒரு முள்ளங்கி, ஒரு 100 கிராம் கத்திரிக்காய், ஏன்னா இதில் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேடு குழம்புலாம் நம்ம செய்யும் போது போடுற மாதிரி இதே மெத்தடில் இதுக்கும் இதேமாரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கருணக்கிழங்கு போடலாம். 2 டம்ளர் தண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா அது காய் வந்து வேகணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுட்டு காய் வெந்துடுச்சான்னு நீங்கள் பார்த்துக்குங்க.
காய் வேகலைன்னா கொஞ்சம் நேரம் விடுங்க, மீண்டும் ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். எப்பவுமே கொஞ்சம் காய்களை திருப்பி விடணும், ஏன்னா வேகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கணும், அந்த தலையை வந்து அரைச்சிக்கிட்டு அதில் திப்பி இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதை எப்படி அரைக்கணும்னா இல்லை, மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இதில் திப்பி இருக்கும், அதனால் நம்ம இதை வந்து வடிகட்டியே ஆகணும். வடிகட்டாத போட்டால் அப்புறமா நல்லா இருக்காது, குழம்பு நல்லா இருக்காது, திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டணும். இதை வந்து நல்லா கவனமாக பாருங்கள். நான் சொல்கிறது இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா விட்டுட்டு காய் வந்து வெந்த பிறகு நம்ம வந்து அதை புளியை வந்து ஊற்றிடுறோம். புளி வந்து ஊற்றிடுங்க. புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். புளி ஊற்றலைன்னா கொஞ்சம் வெகுட்டுற மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்புறமா நான் வந்து கூட ஒரு 10-15 இறால் வந்து போடுறேன். ஏன் இறால் போடுறேன்னா, வெறும் தலை மட்டும் செய்யும்போது தலையோட வாசனை வந்து இந்த சென்னாக்கண்ணி அந்தமாரி குழம்பு வாசனை வரும். அதனால் எறா கொஞ்சம் கலக்கும் போது எறாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எறா குழம்பு வாசனை வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எறாவை போட்டுக்குங்க. மீதியை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், தொக்கு செஞ்சுக்கலாம், இது தலை வச்சு குழம்பு செஞ்சுக்கலாம். நல்லா எறா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுடுறேன். நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி போடும் போது வாசனையாக மணமாக இருக்கும். அதனால் நல்லா கடைசியாக நான் வந்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்க தேங்க்யூ, நன்றி. காய் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும்